guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஷல் மியூசியம்ல தான் இருக்கோம். இது கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா மகாபலிபுரம்ல லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி தான் கரெக்டா லொகேட் ஆயிருக்கு. உள்ள வந்தோடனே லெஃப்ட் சைடுல வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு. நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி பேக்கேஜ் தான் போட்டிருக்காங்க. நம்ம மொத்தமா ஒரு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் தான் சூஸ் பண்ணிருக்கோம். இதோட டிக்கெட் காஸ்ட் வந்து 400. இருக்கு டார்க்கா இருக்கு. மேல பாத்தீங்கன்னா மினி ஏஷியான்னு போட்டிருக்காங்க. வாங்க உள்ள போயிட்டு எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பண்ணிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் வாட்டர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெல்ஸால தான் பண்ணிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா ஒயிட் ப்ரௌன் அந்த கலர்ல மிக்சர்ல பண்ணிருக்காங்க. ஃபுல்லா அந்த சங்கு அந்த இதெல்லாம் ஷெல்ஸ் தான். அந்த லீஃப் கூட இல்லை. அந்த கலரும் பாத்தீங்கன்னா சூப்பரா நேச்சுரலாவே பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் சன்ஃபிளவர்லாம் வச்சிருக்காங்க. ஃபுல்லா நல்லா இருக்கு இந்த செட்டப். எல்லாமே அது மாதிரி தான் இருக்கு. ஸ்கை ப்ளூ கலர்ல எல்லாம் பண்ணிருக்காங்க. அங்க ஃபிஷ் பறக்கிற மாதிரி போற மாதிரி செட்டப். அங்க பாத்தியா முள்ளு ஃபிஷ் நம்ம டிவில பார்ப்போம். ஆமா. வந்து மிரருக்கு ரெண்டு சைட்லயுமே வந்து சீ ஹார்ஸ் வச்சிருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா கடல் குதிரை. பெரிய மிரர் இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. ஃபுல்லா இந்த சைட் ஃபுல்லாவே ஷெல்ஸ்ல மேக் பண்ணிருக்காங்க. இந்த கடல் குதிரையுமே ஃபுல்லா ஷெல்ஸ்ல தான் பண்ணிருக்காங்க. ரொம்பவே பாக்குறதுக்கே ரொம்ப யூனிக்கா இருக்குது. பீஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஹேண்ட் கிராஃப்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கிராஃப்ட். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 23 எலிஃபண்ட்ஸோட மாஸ்டர் பீஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மினரல் மியூசியம்குள்ள தான் போக போறோம். டோரை திறக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா குளுகுளுன்னு காத்து வெளியே வருது. வாங்க போய் பார்க்கலாம். பாக்குறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது எங்க படிச்சிருக்கோம்? ஹிஸ்டரியில தானே? ஹிஸ்டரியில இல்ல, கெமிஸ்ட்ரியில பார்த்திருக்கோம் நம்ம. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷனோட படைப்பு இல்ல, கடவுளோட படைப்பு. பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மின்னுது. கருப்பு கலராவும் மின்னுது, வெள்ளை கலராவும் மின்னுது. இதோட பேர் பாத்தீங்கன்னா ஹெமடைட்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வச்சிருக்காங்க. இந்த கிரே ஜாஸ்பர், ரூபி பாத்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. உலக உருண்ட மாதிரி குட்டியா அழகா கியூட்டா இருக்குது. நம்ம ஆக்சுவலி நெட்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி ராசிக்கல் மோதிரம் அப்படிலாம் செதுக்கிருக்காங்க. இந்த ஃபிஷ் இங்க பாரு. இது என்னது? இது ஒரு எக்ஸிட் டோர். இந்த வழியா நம்ம வெளியே போயிடலாம். வாங்க வெளியே போலாம். இங்க கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷெல்ஸாலே பண்ணிருக்காங்க. கிட்ட வந்து காமிங்க. அந்த ஷெல்ஸால பண்ண அந்த லைட் சொன்னால இதெல்லாம் ரொம்ப ஜூம்லயே தெரியுது நம்மளுக்கு பார்த்து. விஷயமே புரியுது இந்த போர்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான். இது வந்து என்ன மாடல்ல கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிரேட் வால் ஆஃப் சைனா. சைனாவோட செட்டப் அந்த இது இருக்குல்ல 7 வண்டர்ஸ்ல ஒரு வண்டர் அப்படின்னு
நம்ம இப்போ ஃபன் ஜோன்ல ஃபன் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனோசர் மியூசியம்க்கு தான் வந்திருக்கோம். கிட்ஸ்லாம் வந்தா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டைனோசர் இருக்கு பாருங்க. அந்த டைனோசர் வயிற்றுக்குள்ள தான் நம்ம இப்ப போக போறோம். வெளியே வந்து பார்க்கவே எத்தனை டைனோசர் வந்து அப்படியே விஷுவலா பயங்கரமா இருக்கு. ஹலோ, சென்சார் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. வயிற்றுல பத்தியா முட்டை எடுத்துட்டு ஹாய் எக்ஸீசர். இது வந்து முட்டையை திருத்திட்டு போகுது. என்ன பேரு? எக்ஸீசர். எக்ஸீசர். ஆமா, மைக் பக்கத்துல கொண்டு போறேன். ஹாய். கண்ணு அழகா திறந்து மூடுது. அப்படியே நிஜமாவே பாக்குற மாதிரி இருக்கு. டைனோசர் இது பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. சரி, அடுத்து ஒரு பெரிய டைனோசரை காமிக்க போறேன். பூவெல்லாம் ஆகுது, உங்களுக்கே தெரியும் பாருங்க. அது சென்சார் ஆஃப் நம்ம கிட்ட வந்து அது சவுண்ட் போடுது போல. மூச்சு எடுக்கிறது கூட லைவா அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. வாய் பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம். சவுண்ட் எல்லாம் போட்டு யாரும் பயமுத்துது. அது ரப்பர் மாதிரி இருக்கு. அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த போர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. இதோட வாய் அப்படியே ஒரிஜினலா இருக்க மாதிரி. ஆக்சுவலி நம்ம ஒரு டைனோசர் செட்டப்ல தான் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு ரியலாவே டைனோசர் கூட டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அது சைஸ் கூட அப்படியே எப்படி ஒரு பெரிய டைனோசரை பார்த்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதோட வால் எல்லாமே பெரிய பெருசா இருக்கு. இந்த டைனோசர் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து காண்டாமிருகம் மாதிரி இருக்கு. இதோட ஷேப். மத்த டைனோசர் பாத்தீங்கன்னா பெருசா பறந்துட்டு இருக்கு, ஒரு சிலது மிதந்துட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இது பார்க்க அப்படியே காண்டாமிருகம் மாதிரி இருக்கு. கிளி வாய் மாதிரி இதோட வாயும் இருக்குது. நடுவுல ஒரு கொம்பு வேற இருக்குது. இங்க 2 கொம்பு வேற இருக்குது. என்ன பண்றேன்னா என்ன இதுன்னே தெரியல. இது கொஞ்சம் சைஸ்ல பெருசாவும் இருக்கு. கண்ணு அழகா திறந்து மூடுது வேற அழகா. இப்படி ரியாலிட்டியாவே இருக்கு இதை பாக்குறப்போ. ஓகே, நம்ம இப்போ வந்து டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் கேலரிக்கு தான் வந்திருக்கோம். இது ஃபுல்லா 3D பெயிண்டிங். நீங்க ஒரு செல்ஃபி பர்சனா இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்கா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வால் பெயிண்டிங் தான் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம்ல கூட பண்ணல, ஒரு வால் பெயிண்டிங் தான். பார்த்தாலே ரொம்ப அதோட ஷேடோ எல்லாம் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த பெயிண்டிங் ரொம்ப ரியலாவே இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்களா? என்னோட செராக்ஸ். இதுதான் சிங்கம். என்னது பேர் சொல்லு? புலி. பாத்தீங்கன்னா கலர் பேரட்ஸ். தினம் கூகுள்ல இருந்து இருக்கேன். இது காளமாடு. ஓகே. இது வந்து மாடு, இது வந்து கழுகு. அழகா அந்த ஓஷன்ல இருந்து ஃபிஷ்ஷை வந்து தூக்கிட்டு போகுது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக்காவே அப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்களா இது இருக்கு. டோர் ஓபன் பண்ணி எட்டி பாக்குது. டோர்ல இருந்து எட்டி பாக்குற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இது என்னது மரத்தை சுத்தி பாம்பு இருக்குல்ல? ஆமா, அங்க டைனோசர் முட்டையில இருந்து வெட்டி பார்த்தால அதே மாதிரி இந்த ஃப்ரேம்ல இருந்து இது எட்டி பாக்குற மாதிரி கியூட்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது ஒரு குட்டி இருக்கு. இதோட குட்டி இருக்கு. ஏஞ்சல் தானே? ஏஞ்சல். அவங்க வந்து ஜீசஸ் மாதிரி இல்ல. ஜீசஸ் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இது அண்டர் வாட்டருக்குள்ள இருக்க ஃபிஷஸ்ல நல்லா இருக்கு. நம்ம அந்த பிளேஸ் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஷெல்ல பார்க்கும்போதே தெரியுது. நம்ம ஷெல்ஸ் இருக்க மியூசியம்க்கு தான் போக போறோம். உள்ள போயிட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இருக்கு, எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்றது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சில்லுன்னு இருக்கு. இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பார்ட்டி ராஜா முகமது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட் கேலரி வந்து எப்போ இந்த சீஷன் மியூசியம் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6th September 2013 ஆச்சு. இது ஃபுல்லாக இந்த ஷெல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு 33 years ஆயிடுத்து இருக்கு மொத்தமாக. இதில் பார்த்தீங்கன்னா 500 டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இதுல பாத்தீங்கன்னா USA, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, வியட்நாம், இந்தோனேஷியா பல நாடுகள்ல போய் டிராவல் பண்ணி இந்த ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்க வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் எல்லாம் வச்சிருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ரொம்ப மீடியம் சைஸ்ல இருந்து ரொம்ப லார்ஜ் சைஸ் வரைக்குமே இதுல வச்சிருக்காங்க. அது மாதிரி அது வலம்புரி சங்கு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டட் ஷெல், வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சங்கு தனித்தனியா மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட டெஃபினிஷனுமே கொடுத்துருக்காங்க ஒரு சின்னதா குட்டியா ஒரு பேம்ப்ளெட்ல. ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனோடனே ஒரு ரவுண்ட் டேபிள்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. வாங்க டிஸ்பிளேல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு இந்த குட்டி மைன்யூட் அந்த ஷெல் வந்து பெரிய ஷெல் வரைக்குமே இருக்கு இதுல. அந்த வலம்புரி, இடம்புரி அந்த அந்த இது இருக்கு சங்கு இருக்குல்ல, அதையுமே இங்க அதோட டெஃபினேஷன் கொடுத்து பேம்ப்ளெட் மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. ஸோ நீங்க பாத்துக்கலாம் அதுல எப்படி அழகா வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ வலம்புரி சங்குனா வலது புறமாக பிடிக்கிறது தான் வலம்புரி சங்கு, இடது புறமாக பிடிக்கிறது வந்து இடம்புரி சங்குன்னு வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே எல்லாமே இருக்கு, கலர் கலராகவும் இருக்கு. வாங்க, எவ்வளவு குட்டியா இருக்கு பாத்தீங்களா? நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். மண்ணு மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா அதுல எவ்வளவு சங்கு குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. இது 2 சங்கு ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இது இடம்புரி சங்கு, ரைட் ஹேண்டட் ஷெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து வலம்புரியா, அது ரைட் ஹேண்டட். இது வந்து பாத்தீங்கன்னா இடம்புரி, இது வலம்புரி. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் இருக்கு. அதே மேல இருக்க சைஸ் பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்கு, 23. அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து இங்க வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது எங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால அந்த ராமேஸ்வரம் அந்த இது இருக்குல்ல, அங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க. எங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க டீடைல்ஸுமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. 32 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் இருக்கு, 15 சென்டிமீட்டர் இருக்கு, 12 சென்டிமீட்டர் இருக்கு, 20 சென்டிமீட்டர் இருக்கு, 15 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. சைஸ் அந்த குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அந்த கலர் ஏத்துக்க மாதிரி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர்ல இருக்கு, 3.7 சென்டிமீட்டர்ஸ்ல. பிரிட்ஜ் அந்த இயர் 1949ல இது பண்ணிருக்காங்க. இங்க இருந்து தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க மோஸ்டா. ஸோ அந்த இந்த டிஸ்பிளேல இது வச்சிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும், ஒரு 4 பேர் வந்து அந்த கடல் முள்ளா வந்து இருக்கு. இது பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஷேப்பே ஒரு மாதிரி பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. சங்கு மாதிரி வந்து இப்படி போயிட்டு இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு இது. அண்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸுமே இங்க வந்து போர்ட்ல தந்திருக்காங்க. அண்ட் நம்ம இதை டெஸ்டும் பண்ணக்கூடாது இந்த கிளாஸை, நம்ம அப்படியே டிஸ்பிளேல இருக்குது அப்படியே பார்த்து. இப்போ நம்ம கேலரி 2க்கு போறோம். என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு இந்த சங்கெல்லாம். 38 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கை 2 விரிச்சு இப்படி வச்சு அப்படி இருக்கும், அந்த ஷேப்ல இருக்கு, ரெக்க ஷேப்ல இருக்கு. அது ஏதோ வால் மாதிரி நீட்டிட்டு இருக்கு பாருங்க. சப்பையா இருக்கு, க்ளோஸ் பண்ணி சப்பைக்கு ரொம்ப நீட்டாவும் இருக்கு. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்ட்டு. இவ்வளவு பெரிய சங்கம் நான் இப்பதான் பாக்குறேன். அந்த டைப்ஸ்க்கு ஏத்த மாதிரியுமே அந்த சைஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க, கரெக்ட் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. அந்த நம்ம அந்த ஷெல் பார்த்துல ஓப்பன்ல இருக்குது, அது மாதிரி இது குட்டியா இருக்கு பாருங்க. இது க்ளோஸ் பண்ணிருக்கு இந்த ஷெல்ல, இது ஓபன் பண்ணிருக்கு, இது க்ளோஸ் பண்ணிருக்கு. அதுதான் இங்க வச்சு பெருசா இருக்கு பாருங்க. அந்த ஷேப்பே ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு. என்ன கலர்ல இருக்கு? கருப்பு கலர், டார்க் கருப்பு கலர்ல இருக்குல்ல. ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அது கலெக்ட் பண்ணிருக்குது. இங்க பாருங்க எல்லாமே இருக்குது. இதோட சைஸ் 55 சென்டிமீட்டர். ஆஸ்திரேலியால இருந்து, நார்த் ஆஸ்திரேலியால எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க பிலிப்பைன்ஸ். இங்க பாருங்க ஷெல் உடைஞ்ச மாதிரி இருக்கு, பட் அது பார்த்தோம்னா அது உண்மையான ஷெல் டிசைனுமே அப்படித்தான் போல. லைட் பிங்க், லைட் எல்லோ மாதிரி இருக்குல்ல, நல்லா ஷைனிங்கா இருக்கு. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களா, ரொம்ப குளுன்னு இருக்கு. வாங்க. காலத்து அந்த வலை மீன் பிடிக்கும் போது என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஃபிஷிங் ட்ராப்ஸ். இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணது. கலர் கலரா வச்சிருக்காங்க பாருங்க.
பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன மீன் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி. இப்போ மேலே இருக்கிறது வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல நண்டு, தேல், என்னன்னு மீன் இது போட்டு இருக்காரு, வலைய ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த செட்டப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் விழுந்துட்டோம்னா நம்ம காப்பாத்துறது. அந்த டயரு உங்களுக்கு தெரியும்ல, அந்த டயர், அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஷிப்புன்ட்டு. மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரோமன் செயிலிங் ஸ்பீட் போட்டு, ரோமன் ஷிப் அது. அண்ட் இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த படகுலாம் இருக்கும்ல, அந்த சின்ன படகு அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இதில் செஞ்சது தானே அது. நான் ரீட் போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. நான் சங்கிலி இருக்கீங்க, சிமிழ் விளக்கு அதுதானே. சிமினி விளக்கு இந்த இருக்கு. அந்த நங்குரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க போல, அந்த அந்த கொக்கியெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா போட் மேக்கிங், இதை வச்சு தான் போட் பண்ணுவாங்க போல, ஏஷியன் போட் மேக்கிங்க. பின்னாடி அந்த வாலில் அந்த பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒருத்தர் அந்த போட்டில் கை வச்சுட்டு அதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதோட ஒரு பீஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க டிஸ்பிளேல. தெரியுங்களா, ஆதிவாசிகள் அந்த காஸ்டியூம்ல தான் இருப்பாங்க. அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா இதுவும் அதே செட்டப் தான். மாமலா ஃபிஷ் மியூசியம்குள்ள தான் இப்போ போக போறோம். இதோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மீனோட வாய்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். மியூசியம்குள்ள வந்தாச்சு. உள்ள என்ட்ரு ஆனதோ லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டேங்க்ஸ், அதுல ஃபிஷஸ் இருக்கு. இந்த ஃபிஷஸ்லாம் டர்க்கில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் வந்து பெடிக்யூர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம பெடிக்யூர் பண்றதுனால பெனிஃபிட்ஸ் என்னன்னா நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட ஃபீட்டை வந்து சாஃப்ட்வேராகவும் ஸ்மூத்தராகவும் வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அக்குபென்சர் பாயிண்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். நல்லா தெரியுது அது நிபிள் பண்ணி நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்றது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி ஓகேவா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவ்வளோ நேரம் மியூசியம்ல பார்த்தது வந்து எப்படி சொல்றது, உயிர் இல்லாத ஃபிஷ். ஆனால் இப்போ பார்க்கறது வந்து லைஃப் ஃபிஷஸ் தான். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம ஷார்ட்டா ஈல் ஃபிஷ்னு எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஸ்னேக் மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மாடல்ல நான் ட்ரெஸ் தான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு மீன் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் சீரியஸா கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இங்க லைவ் ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்களா இது எப்படி செட்டப் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஒரு பேர்ல் வந்து உள்ள இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸே வந்து ஒரு மாதிரி பேர்ல்குள்ள இருந்து உள்ள போற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி நாங்க மூடியாச்சுன்னு நினைச்சோம், பார்த்தா இதோட என்ட்ரன்ஸே இப்படிதான், இந்த வழியா தான் வரும். ஆக்சுவலி நாங்க என்ட்ரன்ஸ் தேடிட்டு இருந்தோம். ரியல் முத்துன்னு சொல்லுவாங்களா, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத்ல தான் ரியல் முத்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இது ஃபுல்லா அப்படியே பாருங்க, ரியல் அந்த மந்தோட இருக்கு. அந்த குட்டி குட்டி இதெல்லாம் வந்து எவ்வளோ இயர் எவ்வளோ மந்த். இந்தோனேஷியால இருந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வெந்தயம் மாதிரி இருக்கு. ஒரு ஷேப்பு ஒரு கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. நடுவுல ஆல்ரெடி ஓட்டை இருக்கு பாருங்களேன். அது எப்படி ஓட்டை இருந்திருக்கும்? ஓவல் ஷேப்லயுமே இருக்கு. இந்த சங்க உள்ள முத்து இருக்கிறது தெரியுதா? அதெல்லாம் இன்னும் கலெக்ட் பண்ணாம அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சது. இது அப்படியே அந்த ஷெல்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. வந்து முத்து எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு இங்க. ஃபைனல் நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம சீஷல் மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயம் கத்துக்கவும் செஞ்சோம். எங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் ஷெல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணி சூப்பரா நம்மளுக்கு பாக்குறதுக்கு வச்சிருந்தாங்க. இந்த பிளேஸ் வந்து எல்லாருக்குமே மஸ்ட் விசிட் ஸ்பாட்ன்னு தான் சொல்லுவேன். இங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம், மோர் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பிளேஸை வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. உங்களுக்காகவே நாங்க டே டைம்லயும் ஷூட் எடுத்தோம், நைட் டைம்லயும் ஷூட் எடுத்தோம். பாருங்க லைட் செட்டப்லாம் சூப்பரா இருக்கும். நான் நிக்கிற பிளேஸே பாருங்க செம்மையா இருக்குல்ல. இது கரெக்டா வந்து கேட்ல இருந்து ஒரு ஃபியூ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் ரஜிதா.